லாஸ்ட் பார்ட்டில் விராஜ் அட்டாக் பண்ணது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனோட காலை செக் பண்ண சொல்லிட்டு இருக்கான் அனன்யாவும். அதனால அவனுமே ஷூஸை கழட்டிட்டு இருக்கான். பார்த்தா அவனோட காலில் எந்த ஒரு காயமுமே இல்லை, க்ளீனாக இருக்குது. இதை பார்த்த போலீஸ்க்கும் ஒன்றுமே புரியல. என்ன மேடம் நீங்கள் என்னமோ சொன்னீங்க அவர் காலில் காயம் இருக்குன்னு, ஆனால் ஒன்றுமே இல்லை, ஏன் மேடம் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் அங்கேருந்து போயிடுறாங்க. அனன்யாக்குமே ஒன்றும் புரியல, அவளும் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறமா இவன் ரூமில் உட்காந்துக்கிட்டு அந்த உனியால் வந்து சுடு தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா இவனோட காலில் அடிபட்டது என்னமோ உண்மை தான். அவன் அந்த அடிப்பட்ட காயத்தை சாக்ஸை போட்டு அப்படியே மறைச்சி வச்சுருந்துருக்கான் போல். அது அந்த ஸ்கின் கலரில் இருக்கிறதுனால தான் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இவனுமே தப்பிச்சிட்டான். அதுக்கப்புறமா எனக்கு பெயின் கில்லர் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு உனியால் வெளியே அனுப்பிச்சிடுறான். இவன் அந்த வீட்டுக்குள்ளேயே ஏதோ ஒரு ரூம் இருக்குது, அந்த பக்கமாக போயிட்டு இருக்கான். அப்போ தான் கரெக்டாக வியாசுமே வராங்க. அவங்க வந்து பார்க்கும்போது வீட்டில் யாருமே இல்லை, அந்த உனியாலும் இல்லை, விராஜும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் அவன் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். அது தெரியாமல் இவங்க வீட்டில் யாரும் இல்லை போல். அதனால விராஜ்க்கு எதிராக ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குதான்னு நம்ம போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமில் வந்து ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு ட்ராவை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு பாட்டில் இருக்குது, ஒரு கெமிக்கல் பாட்டில் தான். அந்த பாட்டிலை பார்த்ததுமே இவங்க ஷாக் ஆகுறாங்க. அந்த பாட்டிலில் எம்பால்மிங் கெமிக்கல்னு போட்டிருக்கு. அப்போ அந்த உனியாலும் வீட்டுக்கு வரான், பாஸ் பாஸ்ன்னு சத்தம் போட்டுக்கிட்டே. உடனே இவங்க ஒரு பக்கமாக ஒளிஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கேருந்து வீட்டுக்கும் வந்துட்டாங்க, அதாவது நம்ம அனன்யாவோட வீட்டுக்கு. அங்கே வந்து இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நான் அவனோட வீட்டில் போய் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்த்தேன், ஆனால் எனக்கு கிடைச்சதோ வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கிடைச்சிச்சின்னு கேட்டால் அவனோட ரூமில் நான் வந்து ஒரு கெமிக்கலை பார்த்தேன், அதுவும் எம்பால்மிங் கெமிக்கலு. உனக்கு தெரியும்ல அது எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு அப்படின்னு கேட்டால் அது எனக்கு நல்லாவே தெரியும், டெட் பாடிக்கு தானே அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணுவாங்க, அதை ஏன் அவன் வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே நீ உமாக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான்வியோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. பட் அவங்க வந்து கோவிலுக்கு போயிருக்காங்க போல், வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் ஆஃபீஸில் பாஸ் சொல்லிட்டு இருக்காரு, நாளைக்கு விராஜோட மனைவிக்கு பர்த்டேவா, அதுக்கு வந்து நம்ம எல்லாரையும் வந்து அவன் இன்வைட் பண்ணியிருக்கான், நம்ம எல்லாரும் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அந்த விராஜோட எதிரியே நம்ம அனன்யா தான். அவனால் நம்ம அனன்யாவுக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு எப்படி அந்த வீட்டுக்கு போகிறது அப்படின்னு கேட்டால் வேறு வழியே இல்லை, நம்ம போய் தான் ஆகணும். ஏன்னா நம்ம சேனலுக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய கெட்ட பேர் வந்திருக்கு. ஸோ அதை சரி பண்ணுறதுக்காகவாது நம்ம அங்கே போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அனன்யாவும் சரி ஓகே பாஸ் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. கோயிலுக்கு போன அம்மாவோ திரும்பி வந்துட்டாங்க போல். அவங்கள பார்க்கறதுக்காக நம்ம அனன்யாவும் வியாசும் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஜான்வியோட பாடியை பார்த்தீங்களா, அவளோட அஸ்தியை நீங்கள் கரைச்சிங்களான்னு கேட்டால் இல்லை, நான் என்னோட பொண்ணை கடைசியாக கூட நான் பார்க்க விடாமல் அந்த பையன் பண்ணிட்டான், நான் வர்றதுக்குள்ளே அவன் பாடியை எரிச்சிட்டான், அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணோட அஸ்தியை கூட அவன் கொடுக்கல, அங்கே இருக்கிற குளத்துல கொட்டிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும் போது இவங்களுக்கு கன்ஃபார்மே ஆகிடுது. அப்போ நம்ம சந்தேகப்பட்டது சரிதான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. பட் அம்மா முன்னாடி எதையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியாஸோட வீட்டுக்கு தான் வராங்க. அங்கே போய் சில விஷயத்த பேசலான்னு பார்த்தா அப்போ அவளுக்கு யாரோ கால் பண்ணுறாங்க, நான் பேசிட்டு வரேன் நீங்கள் வீட்டுக்குள்ளே போங்க அப்படின்னு சொன்னதும் இவங்களுமே காலிங் பெல் அடிக்கிறாங்க. வீட்டிலேருந்து வேலைக்காரி திறப்பான்னு பார்த்தா விராஜ் வந்து வீட்டுக்குள்ளே நிற்கிறான். இவனை பார்த்தது இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. பக்கத்தில் வேற அனன்யா நின்றுக்கிட்டு இருக்கா. ஒருவேளை அனன்யாவை இவன் பார்த்தான் அப்படின்னா அப்போ 2 பேரும் கூட்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பான். ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. விராஜ் நீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வாயில் வந்ததை உளறிட்டு இருக்காங்க. அரியோ ஓகே நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க வியாஸ்ன்னு கேட்டால் ஆமாம் விராஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக கத்திடுறாங்க. அப்போ அவளுமே ஃபோன் பேசிட்டு வந்தவ காதில் வாங்கிடுறா. இவங்களுமே கை ஜாடையில் நீ அங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன நீங்கள் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சரி வாங்க உள்ளே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே போய்ட்றாங்க. நம்ம அனன்யாவும் அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் இவனோ வியாஸ் கிட்ட நாளைக்கு என்னோட மனைவிக்கு பர்த்டே, ஸோ பார்ட்டி வைக்கலான் இருக்கேன், நீங்கள் அங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணது மட்டும் இல்லாமல் நான் என்னோட ஜான்வி கிட்ட பேசணும், பேச முடியுமான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் பேசலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இவங்க வந்து கால் பண்ணி நம்ம அனன்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த பையன் ஹாலில் தான் உட்காந்துருக்கான், அங்கே வச்சு தான் நான் வந்து ஏதாவது பேச்சு கொடுத்து அவன் வாயிலேருந்து ஏதாவது உண்மை வருதான்னு நான் பார்க்குறேன், நீங்கள் கேமராவில் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் அவங்களுமே லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இப்போ ஹாலில் உட்கார வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட உங்கள் கையை கொடுங்க விராஜின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள், உங்கள் ஜான்வி வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவா, ஜான்வி நீ இங்கே தான் இருக்கியா, அவனோட விராஜ் உன்னை பார்க்க வந்திருக்கான், அவன் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா அப்படின்னு சொன்னதும் கொஞ்ச நேரத்தில் அவனுமே கண்ணை மூடிக்கிட்டு பொண்டாட்டி வருவாளா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜான்வி மாதிரியே மெமிக்ரி பண்ணி நான் வந்துட்டேன் விராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அவனுமே கண்ணை மூடிட்டு இருக்கிறதுனால எல்லாத்தையும் பிளைண்டாக நம்புகிறான். ஜான்வி நீ வந்துட்டியாமா, ஐ ரியலி மிஸ் யூமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவனோட காதலை பற்றி திரும்ப அளந்து விட்டுக்கிட்டு இருக்கான். நான் உன்னை அப்படி பார்த்துக்கிட்டேன் இப்படி பார்த்துக்கிட்டேன், நீ என்னை விட்டுட்டு ராகுல்
ஞாபக கிட்ட போயிட்டா, இருந்தாலும் நான் உன்னை காதலிக்கிறேன், இப்போவும் காதலிக்கிறேன், எப்பவும் காதலிக்கிறேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். அதே மாதிரியே நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் வராஜ். அப்புறம் என்னோட ஆத்மா இந்த உலகத்துல தான் சுற்றி வந்துட்டு இருக்கு, அதனால தான் நீங்கள் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் எனக்கு முக்தி வேணும், நான் நிம்மதி இல்லாமல் இந்த உலகத்தில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், ப்ளீஸ் எனக்கு முக்தி கொடுங்க, என்னோட ஆத்மாவை சாந்தி அடைய விடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணும் ஜான்வி, சொல்லு ஜான்வி, நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே இவங்களும் கேமராவில் பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்னோட ஆத்மா ஏன் இன்னும் சாந்தி அடையலை அப்படின்னா, என்னோட பாடியை நீங்கள் இன்னும் எரிக்கலை தானே, என்னோட பாடியை நீங்கள் எரிக்கவும் இல்லை புதைக்கவும் இல்லை, அதனால தான் என்னோட ஆத்மா சாந்தி அடைய மாட்டேங்குது. என்னோட பாடி உங்ககிட்ட இருக்கா வராஜ், நான் உங்க கூட இருக்கனா அப்படின்னு கேட்டா இவன் என்ன பதில் சொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அனன்யாவோ சொல்லு வராஜ், கமான் கமான்னு கத்திக்கிட்டு இருக்கா. அந்த பயிலோ ஆமா ஜான்வி, நீ சொல்றது உண்மைதான், நீ என் கூட தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. அப்போ உண்மையிலேயே அந்த டெட் பாடியை எரிக்காம தான் வச்சிருக்கான் போல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப டக்குன்னு இவன் ட்விஸ்ட் பண்ற மாதிரி, ஆமா ஜான்வி, நீ என் கூட எப்போதும் என்னோட இதயத்துல இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டதும் அந்த வியாசையை கடுப்பாயிட்டு அவனோட கையை பிடிச்சி விட்டுடுறாங்க. உடனே இவனும் என்னாச்சு ஜான்வி போயிட்டாளா அப்படின்னு கேட்டா, ஆமா ஜான்வி இங்கேருந்து போயிட்டா அப்படின்னு அவங்களுமே சொல்லிடுறாங்க. சரி, பார்ட்டிக்கு மறக்காம வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். இவங்களுக்கே செம கடுப்பாக இருக்குது, என்னத்தை கேட்டாலும் அந்த பையன் தெளிவாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, நம்ம 3 பேரும் கிளம்பி அந்த பார்ட்டிக்கு போய் தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. நாளைக்கு பார்ட்டிக்கு அந்த வீட்டுக்கு போனால் தான் அந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மார்னிங் ஆகிடுது, காலங்காத்தாலே பார்ட்டிக்கான ஏற்பாடெலாம் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த உனியாலோ ஃபோட்டோஸ்லாம் இங்கே அடிங்க அங்கே அடிங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, அதுக்கு ஆணி வேணுமேனு கேட்டால் ஆணி வந்து என்னோட பேஸ்மெண்ட்டில் இருக்கிற ரூமில் இருக்குது, உனியால் நீ போய் எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரூமுக்கு அனுப்பி வச்சிடறான். அவனுமே அந்த சாவியை எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவனுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. ஏன்னா பார்ட்டி வெளியே நடக்க போகுது, ஆனால் இங்கே வந்து கேக் கட் ஆகிருக்கு, யாரோ பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பொட்டியுமே இருக்குது. அந்த பொட்டியில் அப்படி என்ன இருக்குன்னு தெரியல, ஆனால் இதே பொட்டிக்கிட்ட தான் அன்னைக்கு வந்து அந்த பையன் உட்காந்து ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருந்தான். அப்போ இதில் ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இவனும் அந்த பொட்டியை ஓப்பன் பண்ண போகிறான். அதுலேருந்து ஆவியாக பறந்துக்கிட்டு இருக்கு. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு விராஜும் வந்து, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இந்த பொட்டியை நீ திறந்துருப்ப, நீ ஆணி எடுக்கிறதுக்காக தானே இங்கே வந்த, அப்போ அதை எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டி தானடா, எதுக்குடா இந்த பொட்டி மேலே கையை வச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அடித்தது மட்டும் இல்லாமல் கையையுமே முறிச்சு விட்டுடுறான். இங்கேருந்து போடா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனதுக்கப்புறம் இந்த பையன் அந்த பொட்டி மேலே படுத்துக்கிட்டு, ஐம் ஸோ சாரி ஜான்வி, அந்த பையன் உன்னை தொட்டு ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிட்டான்ல, நீ நிம்மதியாக தூங்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போது நம்ம எல்லாருக்கும் இப்போ இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நம்ம ஜான்வியோட பாடியை அவன் இன்னுமே எரிக்கலை அப்படிங்கிறது. இதில் தான் பொத்தி பாதுகாத்து சேஃபாக வச்சுருக்கான் போல், அதுக்காக தான் அந்த கெமிக்கலையுமே அவன் யூஸ் பண்ணியிருக்கான். இவனும் கை உடஞ்ச துக்கத்தில் அழுதுகிட்டே வந்து, சரி குடிச்சாதான் நமக்கு இந்த வலி போகும் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறதுக்காக ஒரு பாருக்கு போகிறான் போல். பின்னாடியே ராஜும் ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அங்கே போய் அவனுக்கு நிறைய சரக்கு ஊற்றி கொடுத்து மேட்ரை வாங்கிடுறான். அதாவது அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே எதையோ ஒன்று அந்த விராஜ் மறைக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லிடுறான். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அனன்யா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், அந்த பேஸ்மெண்ட்டில் தான் ஏதோ ஒரு விஷயத்த விராஜ் மறைச்சி வச்சிருக்கான் போல், அதனால தான் அந்த உனியாலோட கையை கூட அவன் முறிச்சு விட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், அப்போது நம்ம தேடுறதும் அந்த பேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது, எப்படியாவது இன்னைக்கு பார்ட்டிக்கு போகும்போது அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போய் பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிவெடுத்துடுறாங்க. இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு, அந்த பார்ட்டியுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வியாசும் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு ஒரு அம்மா கேட்குது, நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்னு. இவங்க உடனே ஷாக் ஆகுறாங்க. இல்லை நான் உங்களை எங்கேயும் பார்க்கல, நான் ஏதோ தப்பாக நினச்சிக்கிட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அங்கேருந்து போயிடுது. அப்புறம் அந்த பார்ட்டிக்கு அனன்யாவும் ராஜும் வராங்க. அவங்களையுமே இவன் நல்லபடியாக தான் வெல்கம் பண்ணி வரவேற்கிறான். அப்புறமா அங்கே வெயிட்டர் ஒரு ஜூஸ் வச்சுருக்கான். அந்த ஜூஸில் வந்து எதையோ ஒன்று மிக்ஸ் பண்ணி இந்த ஜூஸை வந்து கரெக்டாக இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணுக்கிட்ட தான் நீ கொடுக்கணும், எதுவும் மிஸ்டேக் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் தூரத்துலேருந்து ராஜுமே பார்த்துட்டான். இவன் ஜூஸில் ஏதோ கலந்தது, அப்புறம் அந்த வெயிட்டர்கிட்ட சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அங்கேருந்து ஓடி வந்து, எனக்கு இருமலாக இருக்குது, தண்ணி கொடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருக்கான். உடனே அந்த வெயிட்டரும் அந்த ஜூஸ் அங்கே வச்சுட்டு போயிடுறான். அப்போ அந்த ஜூஸை இவன் ஊற்றிட்டு அதுக்கு பதிலாக வேறு ஜூஸ் அங்கே வச்சிடுறான். அது தெரியாமல் அந்த வெயிட்டரும் அந்த ஜூஸ் அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வியாஸை வந்து ஒரு பொம்பளை ஏற்கனவே பார்த்துச்சு இல்லையா, அந்த பொம்பளை இப்போ வந்து சொல்லுது, உங்களை எனக்கு தெரியும், நான் உங்களை எங்கேயோ பார்த்தேன்னு சொன்னேன்ல, ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எங்கே பார்த்தீங்கன்னு கேட்டால், நீங்கள் தானே டிவியில் வந்து அந்த மாமியார் மருமக சீரியலில் நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ இவங்க சீரியலில் நடிக்கிற ஆக்ட்ரஸ் போல்
அதாவது இந்த சீரியலுக்கு. ஸோ இதை வந்து அந்த விராஜ் கேட்டுடுறான். என்ன நீங்கள் வந்து ஒரு சீரியல் ஆக்ட்ரஸா அப்படின்னு கேட்டால், ஆமாம் அஃப்கோர்ஸ் நான் வந்து ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் தான். அது வந்து என்னோட ப்ரொஃபஷனல். அது இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் அந்த பேய் ஓட்டுறதெல்லாம் தெரியாமல் மறைமுகமாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை இவன் பெருசாக எடுத்துக்கல. அப்படியா, வாவ் கிரேட், 2 ஜாபையுமே நீங்கள் பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ அனன்யா கிட்ட அந்த வெயிட்டரும் ஜூஸை கொண்டு வந்து கொடுக்குறான். ப்ளீஸ் அனன்யா ஜூஸை குடிங்க அப்படின்னு சொன்னதும் அவளுமே அந்த ஜூஸை எடுத்து குடிச்சிட்டு இருக்கா. பட் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை, ஏன்னா அந்த ஜூஸில் எதுவும் மிக்ஸ் ஆகி இல்லை இல்லையா, அதான் ராஜ் தான் அந்த ஜூஸை மாற்றி வச்சிட்டான் இல்லையா. ஸோ அதனால இவ அதை தாராளமாக குடிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு கேக் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவனும் இறந்து போன பொண்டாட்டிக்கு கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கான். ஹாப்பி பர்த்டே மை ஜான்வி மை பொண்டாட்டி அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கலாம் கைத்தட்டி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. கேக்கில் இருந்த அந்த ஃபஸ்ட்டு பீஸை நான் வந்து என்னோட ஸ்பெஷலான ஒரு பர்சனுக்கு தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யாருன்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே முழிச்சிட்டு இருக்காங்க. வேற யாரும் இல்லை, அது இந்த அனன்யா கோஷ் தான். ஏன்னா இவங்க தான் என்னோட பொண்டாட்டிக்காக நிறைய கவலைப்பட்டாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு தான் அந்த கேக் பீஸை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கை எடுத்துகிட்டு வந்துட்டு இவளுக்கு வலுக்கட்டாயமாக ஊட்டி விட்டுட்டு இருக்கான். ஸோ அவளுமே வேறு வழியில் சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிட்டுட்டு அங்கே இருந்து போயிடுறா. இவனும் மியூசிக்கை ப்ளே பண்ணி விட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினையும் அந்த பேஸ்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு தேடிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒதுக்குப்புறமா ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த பக்கம் தான் பேஸ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த பக்கமாக போயிட்டு இருக்கா. அது தெரியாமல் இந்த பையலோ பார்ட்டியில் சாங்கை போட்டு விட்டுட்டு இவன் பாட்டிக்கு அந்த பொண்ணை தேடிட்டு இருக்கான். எங்கே போனா அவ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதெல்லாம் வந்து வியாசும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவளுமே அந்த பேஸ்மெண்ட் கிட்ட இருக்கிற அந்த ரூமுக்குமே வந்துட்டா. அந்த ரூமுக்குள்ளே திறந்து உள்ளே போகிறதுக்குள்ளே அவளுக்கு வந்து இப்போ தலை சுற்றுது, மயக்கம் வருது. இவ குடிச்ச ஜூஸில் தான் எதுவும் இல்லையா, அப்புறம் ஏன் மயக்கம் வருதுன்னு ஒன்றும் புரியல. அப்படியே மயங்கி அங்கேயே விழுந்துடுறா. என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.